ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கானாங்கத்தை மீன் ஒரு 1/2 கிலோ, கருவேப்பிலை 2 வெங்காயம், 3 தக்காளி, எலுமிச்சம்பழம் அளவு புளி, மிளகு, சீரகம், சோம்பு 3த்தையும் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சிக்கணும். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய். இவ்வளோதாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுருக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் ப்ரௌன் ஆனதும் கட் பண்ண ஆனியன், உப்பு 2மே சேர்த்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் அதை நல்லா வதக்கலாம். இப்போது ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 2மே சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து குழம்ப கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து மீன் வேகிற வரையும் குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி சூடாக பரிமாறுங்க. இது இட்லி, தோசை, சாதம் இதுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.